அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா நெறியே குவலையுமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளற் பெருமான் இந்த உலகிற்கு வகுத்தளித்த சுத்த சன்மார்க்க நெறியினை தமது சொற்பொழிவுகளின் மூலமாகவும் நூல்கள் மூலமாகவும் எளிமையாக புரியும் வண்ணம் தெரிவித்தவர்தான் சுவாமி சரவண ஆனந்தா அவர்கள் தயா விளக்கமாலை என்ற ஒரு பதிகத்திற்கு அற்புதமான ஒரு சொற்பொழிவாற்றியுள்ளார்கள். இன்றைய நாளிலே தெய்வ வாழ்வு 82வது பாடலுக்கு அவர்கள் 28/11/1982 நாளிலே ஆற்றிய சொற்பொழிவு ஒலி வடிவிலே அன்பர்களின் தகவலுக்காக தரப்படுகின்றது. இன்று 82வது பாடலுக்கு உரை விளக்கம் காண்போம். இப்பாடல் மறுவிடற்கரிய என தொடங்கப்பட்டுள்ளது. பாடல் 82. மறுவிடற்கரிய வள்ளலே நீதான் மகமெனும் ஆன்ம ஒன்மணியர் குருவெனப் பொருந்தி குலவி நின்று இந்த குவலயத்திலங்குகின்றாயிங் ஒருவிடற்கரிய உண்மையை கண்டு உலவிடாச் சத்விசாரத்தே திருவொடு நல்ல அருளொளி சேர்த்தே செழித்திடும் மாயையும் அணிந்தே செழித்திடு இம்மாலையும் அணிந்தே செழித்திடு இம்மாலையும் அணிந்தே என்பது செய்யுள். இது சத்விசாரம் பற்றி விளக்க வந்த பாடல்களில் 2வது பாடலாகும். சத்விசாரம் மிக முக்கியமான ஒன்றாகும். தயாவிசாரம் நமக்கு உண்மையை உணர்ந்து அறிய உதவுவதோடு வாழ்வில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை திட்டவட்டமாக அறிவதற்கும் உதவுகின்றது. சென்ற பாடலில் சத்விசாரம் என்றால் என்ன என்பதை பற்றி தெளிவாக அறிந்து கொண்டோம். தொடர்ந்து வரும் இப்பாடலில் கடவுள் உண்மையானது எத்தன்மைகளில் விளங்குகின்றது என்பதை பற்றி அறிவோம். மறுவிடற்கரிய வள்ளல் நீதான் மகமெனும் ஆன்ம ஒன்மணியர் குருவெனப் பொருந்தி குலவி நின்றிந்த குவலயத்திலங்குகின்றாய் என்பதில் வள்ளலே என்று நாம் இறைவனை போற்றுகின்றோம். எங்கும் நிறை பரம்பொருளை வள்ளல் பெருமான் அருட்பெரும் ஜோதியாக கண்டு போற்றுகின்றார். மேலும் அவரே அருட்பெரும் ஜோதியின் முழுமையான அருளை பெற்று அருட்பிரகாச வடிவம் ஏற்று திருவருட்பிரகாச வள்ளலாக விளங்குகின்றார். இன்று நாம் அருட்பெரும் ஜோதியையும் அருட்பெரும் ஜோதியாக கடவுள் உண்மையை காட்டிக் கொடுத்த திருவருட்பிரகாச வள்ளலையும் சேர்த்தே வள்ளல் என்று போற்றுகின்றோம். இந்த அருட்பெரும் ஜோதி வள்ளல் மறுவிடற்கு அரியவர் என்று சொல்லப்படுகின்றது. மறுவுதல் என்பது அடைதல், ஒன்றுபடுதல் என்று பொருளாகும். புறத்திருந்து சென்று ஒன்றுபடுதல், சார்ந்து கொள்வதற்கு அரிதானது என்பது ஒரு பொருள். மற்றொரு பொருள் நாம் அடைவதற்கு இயலாத பொருளாக அரிதானவராக விளங்குகின்றவர் அல்ல, அருமையானவர் என்பது ஆகும். நாம் அறிந்து அடைவதற்கு அவரோடு வாழ்வதற்கு உரியவர் என்பது பொருள். அடைவதற்கு இயலாதது என்றால் அது வேறு நாம் வேறு என்று பிரிந்திருந்தால் அல்லவா நாம் சென்று அதனை அடைய முடியும். கடவுள் உண்மை பிரிவுபடாத ஒன்றாக விளங்கி கொண்டுள்ளது. இந்த உண்மையை அறிந்து அடைவதற்கு நமக்கு தயா சத்விசாரம் மிகவும் முக்கியமாக உள்ளது. சத்விசாரத்தின் பயன் நமது வாழ்க்கையை, வழிபாட்டு முறையை அந்த நெறியில் அமைத்து கொண்டு வாழ வேண்டும். சத்விசார பகுதியை ஆழ்ந்து பயிலும்போது
நமக்கு புரியாத கருத்துக்கள் எல்லாம் புரிகின்றன. சத்விசாரம் இல்லாத குறையின் காரணமாகவே எல்லா தொல்லைகளும் துன்பங்களும் உண்டாகின்றன. சத்தாகிய பரம்பொருளின் உண்மையை உணர்ந்து கொள்வதால் மட்டுமே சத்விசாரம் நிறைவு பெறுவதில்லை. பல முறை சிந்தித்து தெளிவடைந்து அந்நிலை நின்றே வாழ வேண்டும். கடவுள் உண்மை எப்படி எங்கே வெளிப்பட்டு விளங்குகிறது? எங்கும் பூர்ணமாக நிறைந்து உள்ளும் புறமும் சூழ்ந்து விளங்கி கொண்டிருந்தாலும் நாம் அந்த பரம்பொருளை காண முடிவதில்லையே. ஏன்? எங்கும் எதிலும் நிறைந்து விளங்கினாலும் நாம் புறமிருந்து தேடிச் சென்று அவரை கண்டுகொள்ள முடியாது. அறிவால் கண்டு அகத்திலே கொண்டு வாழும்போது அவரை எங்கேயும் காணலாம். எனவே ஆன்மாலயத்தில் இரண்டர கலந்து உள் ஒளியாக அருட்சக்தியாக இறைவன் விளங்கி கொண்டுள்ளார். ஆன்மாவே உண்மையான ஆலயம் ஆகும். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று கூறியுள்ளனர். நாம் மன ஓர்மையோடு அகமுகமாக திரும்பி ஆன்மாவை ஆலயமாக கொண்டு அருள் ஒளியை சார்ந்து நிற்கும் தருணம் அங்கே நாம் இறைவனை காண முடிகின்றது. நமது ஆன்மாவை சிற்சபையாக அங்கு விளங்கும் வள்ளலை அருட்பெரும் ஜோதியாக நாம் கண்டுகொள்கிறோம். இந்த வள்ளலே கடவுளாக உண்மை தயவு ஒளியாக எல்லாமாக எவருமாக தோன்றி விளங்கி கொண்டுள்ளது. உள் விளங்கும் தயவு ஒளியே வள்ளல் ஆக இன்று நாம் அகநிலையில் உணர்ந்து கொள்ளுகின்றோம். புறத்தே தோன்றும் எண்ணற்ற தோற்றங்கள் யாவும் மாயையே. அவை அனைத்தும் மாற்றமும் அழிவும் உடையவை. நித்தியமாக உள்ள ஒன்று நம்முள் விளங்குகின்றது. அதுவே கடவுளாக தயவு ஒளியாக இன்று நாம் கண்டுகொள்கிறோம். மகமெனும் ஆன்ம ஒன்மணியிர் என்பதில் மகம் என்ற சொல்லுக்கு சத்விசாரத்தால் பொருளை காண்போம். மகம் என்பது வான்வெளியில் உள்ள ஒரு நட்சத்திரம். அகநிலையில் மகம் என்பதை இம் ப்ளஸ் அகம் என பிரித்தால் இம் என்பது சங்கார பிரணவ ஒளியாகும். அகம் ஒரு சிறு கூறு ஆகிய ஆன்ம நிலை. எனவே மகம் என்பதே ஆன்ம மணியாக விளங்குகின்றது. ஆன்ம மணியில் இயற்கையிலேயே கடவுள் கலப்பு இருப்பதால் அதனை பக்குவத்தை உணர முடிகின்றது. அனாதி காலந்தொட்டே ஆன்மாவின் அகநிலையில் கடவுள் உண்மை விளங்கினாலும் பக்குவ காலத்தே தான் அந்த இறை அனுபவம் கிடைக்கப்பெறுவதாக உள்ளது. இத்தனை காலம் சென்ற பின்னர் இன்று நாம் தயவாக கண்டுள்ளோம். இதுவரையிலும் நாம் வேறு வேறு கற்பனை வடிவங்களிலும் தெய்வ வழிபாடுகளினாலும் கடவுள் உண்மையை முழுமையாக அறிந்தோமா? அவ்வாறு அறிந்து அதுவாக ஆனோமா? முருகனை வணங்கி முருகனாக ஆனோமா? வெங்கடாஜலபதியை வணங்கி நாமே வெங்கடாஜலபதி ஆனோமா என்றால் இல்லையே. வள்ளல் பெருமான் இறைவனை அருட்பெருஞ்சோதியாக கண்டு போற்றினார். அதுவாகவே ஆயினார். அதனால் அருட்பிரகாச வள்ளல் என பெயரும் பெற்றார். இன்று நாம் கடவுள் உண்மையை தயவாக கண்டு கலந்து அதுவாக மாற வேண்டும். அப்போதுதான் உண்மையை உணர முடியும். திருவருளே குருவருளாக பக்குவ காலத்தே குருவாக வெளிப்பட்டு உண்மையை உணர்த்துகிறார். அகம் ஒளிர் தயவு ஒளியே தயா குரு வடிவம் ஆக விளங்குகின்றார். இந்த தயா குரு எல்லோருக்கும் சொந்த குருவாக இருந்து உண்மைகளை உணர்த்துவார். குருவின் துணையோடு தான் நாம் கடவுளை அறிந்து அடைய முடியும். குரு இல்லா ஞானம் பாழ் என்பது பழமொழி. அப்படி அல்லாமல் கடவுளை ஒளியை மனத்தால் பாவிப்பதோ நான் கடவுள் என்று சொல்லிக்கொள்வதோ உண்மை ஆகிவிடாது. அருளால்
சத்விசாரத்தால் தான் நாம் அருட்பெரும் ஜோதிபதியை அறிந்து அடைந்து இன்புற்று வாழ முடியும் என்பதை உணர்ந்து கொள்கிறோம். குருவெனப் பொருந்தி குலவி நின்றிருந்த குவலயத் திலங்குகின்றாய். கு என்றால் பூமி, வலயம் என்பது வட்டம். எனவே குவலயம் என்பது பூகோளம், நில உலகம் ஆகும். இந்நில உலகத்திலிருந்தே புறத்தை எல்லாம் அனுபவிக்க இயலுகிறது. மற்ற உலகங்களில் இத்தகைய அமைப்பு கிடையாது. அகத்தே விளங்கும் பூவுலகம் எது? 1000 இதழ் தாமரை பீடமாகும். ஒரு விடற்கில்லா உண்மையைக் கண்டு உலவிடா சத்விசாரத்தே திருவொடு நல்ல அருளொளி சேர்த்தே செழித்திடும் மாலையும் அணிந்தே. திருவொடு நல்ல அருளொளி சேர்த்தே செழித்திடும் மாலையும் அணிந்தே. ஒரு விடற்கில்லா என்பது நீங்குதல் இல்லாத என்று பொருள்படும். எப்போதும் நீங்காது நம் முன்னே விளங்கும் தயவு ஒளியை தயாவிசாரத்தால் அறிந்து கொண்டோம். இனி எப்போதும் அந்நிலை அனுபவத்தோடு வாழ இம்மாலை இறைவனுக்கு அணிவிக்கப்படுகிறது. தயவாலே, தயா குருவாலே கண்டு அனுபவித்து எண்ணங்களையே மாலையாக்கி அவருக்கு அணிவித்து அது எப்போதும் அவரை சூழ்ந்து விளங்குமாறு அணிவித்து மகிழ்கிறோம். இதனால் நாமும் அவரோடு கலந்து நின்று தெய்வமயமாக வாழ வேண்டும். கடவுள் உண்மையை உணர வேண்டிய இப்பிரபஞ்ச தோற்றமெல்லாம் அதன் செயல்கள் எல்லாம் நடைபெற்று வருகின்றன. ஆதியிலிருந்தே உண்மை வெளிப்பட வேண்டிய அனாதி பரம்பொருள் தயவாக வெளிப்பட்டு குருவாக நின்று அனுபவம் தர உள்ளார். குரு அனுபவம் பெறுவதற்கு மனித பிறப்பு வேண்டும். இது எப்படி வந்தது? தாய் தந்தையாரின் சத்துப்பொருள் சேர்ப்பால் வந்தது. இறை அனுபவம் பெறுவதற்கு மேலிருந்து கீழிறங்கி தாய் நிலையுற்று பின்னர் அன்னை நிலையிலிருந்து மேலேறி உண்மையை அறிய வேண்டும். இதனை மாதா, பிதா, குரு, தெய்வம் என வரிசைப்படுத்தியுள்ளனர். மாதா உடலாகவும் தாயின் சத்து அம்சமாகவும் பிதா அறிவாகவும் விளங்குகின்றது. உயிர் உடம்புடன் கூடிய மனித பிறவியினருக்குத்தான் இறை அனுபவப்பட முடியும். இதற்கு குரு உதவுகின்றார். குரு என்பது இறையருளே ஆகும். அவ்வருளே நம்மை தெய்வ நிலைக்கும் உரிமையாக்குகின்றது. இந்த 4 நிலைகளையும் உணர்வதற்கு இந்த குறிப்பு உதவும். தயவு. தெய்வம், பரம்பொருள், உள்ளொளி, தெருள். 2 குரு, ஆன்மா, ஓம், அ, உ, இம், ஆன்மானு, அருள். 3 பிதா, ஆகாசம், பிரகிருதி, ஆன்ம உணர்ச்சி, சொரூப, ரூப, சுபாவம், சத்து, சித்து, ஆனந்தம், மருள், ஆண், அதாவது சுக்கிலம். 4 மாதா, பிருதிவி, அப்பு, தேயு, வாயு, இயமானம், இருள், பெண், சுரோனிதம். விளக்கம். தெய்வம் என்றபோது தயவே நமக்கு பரம்பொருளாகவும் உள்ளொளியாகவும் விளங்குகின்றது. இதனை சத்விசாரத்தால் தெளிந்து அடைதல் வேண்டும். இது தெருள் நிலை எனப்படும். இவ்வுண்மைகளை எல்லாம் குருவால் நாம் அறிந்து கொள்கிறோம். குருவாக விளங்குவதும் பரம்பொருளே. பரம்பொருளே ஆன்ம வடிவில் ஓம் ஆக விளங்க ஓம், அ, உ, இம் என்னும் முக்கூட்டு ஒலியாக விளங்குகிறது. குரு உணர்த்துவதை உணர்ந்து கொள்வதற்கு அறிவு உணர்ச்சி தேவை. அறிவு உணர்ச்சி தந்தையின் பிதாவின் அம்சமாக விளங்குவது. பிதாவின் சுக்கிலத்துளி ஆகாசம், பிரகிருதி, ஆன்ம உணர்ச்சி என 3ஆக பிரிந்து செயல்படுகின்றது. இம்மூன்றுமே நமது சொரூப, ரூப, சுபாவமாகவும் அதுவே சத்து, சித்து, ஆனந்தமாக முடிவில் விளங்குவதாகும். இது அகநிலை விரிவு ஆகும். அறிவனுபவம் விளங்க தேகம் அவசியம். தேகம் பெண்குரு,
மாதாவின் சுரோனித துளியிலிருந்து 4 சத்துக்கள் பிருதிவி, அப்பு, தேயு, வாயு அல்லது இயமானன் என்று விரிவடைந்து செயல்படுகின்றது. நாம் கடவுள் அனுபவம் பெறுவதற்கு தேக நிலையிலிருந்து நான் என்ற அகங்காரத்தோடு இருக்கும் வரையிலும் நாம் இருள் நிலையிலேயே உண்மை சிறிதும் அறியாமல் கிடக்கின்றோம். பின் பகுத்தறிவால் உண்மையை சிறிது உணரும்போது இருள் கடந்த மருள் நிலையில் வாழ்கிறோம். உலகத்து மக்கள் அனைவரும் வாழ்வது இந்த மருள் நிலையில்தான். இது இருள் கடந்த ஆனால் ஒளி பெறாத நிலை. எனவே மங்கிய ஒளி நிலையில் வாழ்கிறோம். இதை கடந்து அருள் நிலை பெறுவதற்கு குருவின் துணை தேவைப்படுகிறது. இறையருளே குருவாக வந்து அருள் நிலையை அடைவதற்கு உதவுகிறது. இந்த அருள் நிலையில் அகநிலையில் கண்ட காட்சிகளும் பெற்ற அனுபவங்களும் நிலையானதாக இன்பமாக தோன்றும். எத்தனையோ மகான்களும் ஞானிகளும் சித்தர்களும் முக்தர்களும் பலவாறான சக்தி சித்திகளை பெற்றும் அவர்கள் நித்தியமாக வாழ முடியவில்லை. இன்று நாம் அருள் நிலையை கடந்து தெருள் நிலையை பற்றி அறிவோம். தெருள் நிலை தயா அனுபவத்தோடு வாழும் தெளிந்த நிலையாகும். சத்விசாரத்தால் பெற்ற அனுபவத்தோடு இன்பமாக வாழும் நிலையே தெளிந்து நிலையே தெருள் நிலையாகும். இன்று நமக்கு தயவே குருவாக உள்நின்று உணர்த்தி அனுபவம் பெறச் செய்கிறார். இன்றைய பாடல் எண் 82. இது இன்றைய தினத்தில் மிகவும் பொருத்தமாக அமைந்துள்ளது. இந்த ஆண்டும் 82, இன்றைய தேதி 28 ஆகும். 82, 28 இரண்டும் ஒன்றுதான். திருப்பி போட்டால் சரியாக போகும். இந்த பாடலுக்கு இன்றைய சூழ்நிலை தானாகவே அமைந்துள்ளது. தயவும் 82ம் ஒன்றுதான். தமிழில் 82ஐ அ உ என எழுதினால் தவறு. அ ய உ என எழுத வேண்டும். அ 8, ய 10, உ 2, 8, 10, 2, 82. அ ய உ என்பதே தயவு ஆகிவிட்டது. அ த ஆகவும் உ ஆகவும் மாறி தயவு ஆகி விளங்குகிறது. இந்த உண்மையை சத்விசாரத்தால் உணர்ந்து கொண்டு வாழ முயல வேண்டும். பரம்பொருள் அனாதிகால உண்மையே மனித படைப்பில் வெளிப்படுகின்றது. இப்பொழுது அக ஆன்ம நிலையே நிலையமே தயவு ஆலயமாகும். இதுவரையிலும் நமக்கு அகமிருந்து வாழும் வாழ்வு கிடைக்காமல் இருந்தது. இப்பொழுது அக தயவாலயத்திலிருந்தே வாழும் வாழ்வு கிடைக்கப் பெற்றுள்ளோம். நாம் ஒவ்வொருவரும் தயவு ஆலயமாகவே விளங்கி கொண்டுள்ளோம். நத்தை கூட்டை சுமப்பது போல் நாம் இந்த உடலை சுமந்து கொண்டுள்ளோம். புற உலக வாழ்வில் உலகத்தோடு ஒட்ட வாழ ஒரு தயவாலயம் கிடைக்கப் பெற்றுள்ளோம். அங்கே இருந்து சத்விசாரம் செய்யும்போது அகத்தும் புறத்தும் பூரணமாக பயனை பெறுகிறோம். அதற்கு தயவாலயம் தேவை. அதன்பின் எங்கே சென்றாலும் என்ன செய்தாலும் அந்த ஒளிநிலையின் உணர்வு விடாமல் வாழலாம். தயவாலயம் தவிர வீட்டிலும் பிற இடங்களிலும் சத்விசாரம் தியானம் செய்வதால் இந்த அனுபவம் பெற இயலாது. உலகில் தயவு எங்கும் எதிலும் நிரம்பி இருக்கிறது. எல்லோருள்ளும் விளங்கி கொண்டுள்ளது. எல்லோரும் தயவு உடையவரே. சிலரிடத்தில் தயவு வெளிப்பட்டு விளங்காமல் உள்ளது. சிலரிடத்தில் ஏகதேசமாக வெளிப்பட்டு விளங்குகிறது. நம்மில் தயவு பூர்ணமாக வெளிப்பட்டு விளங்கினால் எல்லோரையும் தயவு உடையவர்களாக காணலாம். இதற்காகவே தயவாலயத்தோடு ஒரு தயா தர்மசாலையும் ஏற்பட்டுள்ளது. அங்கு உணவு கொடுத்து உயிர் விளக்க பணியும், உடலுக்கு வரும் இடையூறுகளை நீக்க மருத்துவமும், ஞானம் பெறுவதற்கு கல்வி நிலையமும் அமைந்துள்ளது. தயவு என்பதன் மூவெழுத்து உண்மையே இதில் அடங்கியுள்ளது. புறத்தே உலகத்தார் அறிந்து பயன்பெற வேண்டியே உள்ளத்தே கண்ட தயவாலயம் உலகில் தோன்றியுள்ளது. மக்கள் அங்கே வந்து தியானம் சத்விசாரம் செய்தால்
அகநிலையிலும் உண்மையை காணலாம். கடவுள் நிலையில் வாழும்போது அங்கே நான் என்பது இல்லை. தயவே நமது உயிர், உணர்வு, உடல் எல்லாம் ஆக வாழ்கிறோம். நாம் வேறு, கடவுள் வேறு அல்ல. நாம் புறத்தை விட்டு வாழக்கூடாது. அகம் புறம் என பிரிவது அல்ல. அகமிருந்து அனகமாக வாழ வேண்டும். மற்றவர்களும் இந்த உண்மையை அகத்தையே கண்டு அனகமாக வாழ உதவ வேண்டும். பிறருடைய புறநிலையைக் கண்டு உயர்வாகவோ தாழ்வாகவோ எண்ண வேண்டியதில்லை. நாம் தயவு செயல்களையே செய்து வர வேண்டும். நம்மை பற்றி புகழ்ந்து பேசினாலும் திட்டினாலும் நாம் கவலை கொள்ள வேண்டியதில்லை. சத்விசார பகுதி முடிந்தபின் தயா இன்ப வாழ்வுக்கான 10 பாடல்கள் அமைந்துள்ளன. 91 முதல் 100 முடிய உள்ள 10 பாட்டும் நம்மை தயவ வாழ்வுக்கான முறையில் வாழ உதவும். தயவு ஆலயத்தில் எல்லோரும் வந்து ஒற்றுமையாக வழிபாடு செய்தல் வேண்டும். பிறர் குறை சொல்லும்படி நடந்து கொள்ளக்கூடாது. அங்கேயே இரண்டுபட்டு போனால் பின்பு ஊரார் சிரிப்பர். யார் எப்படி வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளட்டும் என்று நாம் நமது கடமைகளை செய்து வரல் வேண்டும். தயாவிசாரம் மூலமாக அகமும் புறமும் உண்மை விளக்கம் பெறுவதற்கு இந்த 82 அ ய உ தயவு பூரணமாக உள்ளிருந்து காட்டி கொடுக்கிறார். இன்னொன்று குறிப்பிடலாம். இந்த மகம் என்னும் சொல் 3வது பாடலில் வந்துள்ளது. அந்த பாடலில் கடவுளேதான் எல்லாமாக எவருமாக கண்டு போற்றப்படுகிறது. அங்கு சொல்லப்பட்ட கருத்து சத்விசார பகுதியில் மேலும் தெளிவுபடுத்தப்படுகின்றது. பாடல்: தாயெனக்கானாய் தந்தையுமெனது சாமியும் சகல சாத்திரத்தின் மெய்யதோர் ஞான மெய்ப்பொருள் காட்டும் மிக்குயர் குருவுமெற்கானாய் நேயனுமானாய் நீளுலகெல்லாம் நிறைந்தனை என்னுள் காயெனக் காய்த்து கனியெனக் கனிந்து கழித்திட சார்ந்த கற்பகமே. கடவுள்தான் இவ்வளவுமாகி விளங்குகிறார். தந்தையாக இருப்பது எது? தயாபெருஞ்சோதிதான். தாயாக இருப்பதும் அதுவே. பின் நாமாக தோன்றி விளங்குவதும் அந்த தயாபெருஞ்சோதிபதியே ஆவார். ஒன்றான பரம்பொருளே தாயாக, தந்தையாக, குருவாக, நாமாக, சகல சாத்திரத்தின் உண்மையெல்லாம் காட்டிக் கொடுக்கும் குருவாக, புறக்குருவாகவும் உண்மைக்குருவாகவும் விளங்குகின்றார். உலகமெல்லாம் நிறைந்த பரம்பொருளே ஆண், பெண், உயிர், ஆற்றல், செயல் எல்லாமாக விளங்கி கொண்டுள்ளது. சுத்த தயவு நிலையில் இப்படி எல்லாம் ஆனால் என்று வேண்டப்படுகிறது. இப்பொழுது சத்விசாரத்தில் அதுவாகி வாழத் தொடங்குகிறோம். இதுவரை செய்யப்பட்ட சத்விசாரம் பூரண நிறைவு பெறாத காரணத்தாலேயே நமக்குள் வேற்றுமை, உயர்வு, தாழ்வு எல்லாம் ஏற்பட்டுள்ளது. உண்மையில் அருள் வெளிப்படவில்லை, மருள்நிலை மாறவில்லை. இப்பொழுது சத்விசார பகுதியில் அந்த அருள்நிலை அனுபவம் பெறுவதற்குரிய விளக்கங்கள் நன்றாக தெளிவாக காணலாம். எல்லா மதங்கள், சமயங்கள் சொல்லும் கருத்துக்கள், அண்டபிண்ட இரகசியங்கள் எல்லாமே இப்பகுதியில் தெளிவாக விளக்கப்படுகின்றன. சத்தான பொருளை சார்ந்து நின்று அகத்திலே தெளிவு பெற வேண்டும். சத்தான ஒளி, தயா ஒளி அகண்ட பிரபஞ்சம் முழுவதும் த என விளங்க, ஒவ்வொரு சிறு அணுக்கூறிலும் ய ஆக விளங்க, அந்த யகரமே நமது ஆன்மாவாகவும் விளங்குகின்றது. தயவாக அகநிலையில் பிரிவற்று விளங்கும் கடவுள் தன்மையே புறவாழ்வில் ஊ என விரிந்து தயவு அ ய உ என மலர்ந்துள்ளதை இந்த 82 காண்கிறோம். இனிவரும் பாடல்களில் இந்த தயவு விரிந்து செயல்படுவதை அறியலாம். இன்று நம்முள் வெளிப்படும் இந்த தயவு உண்மை பிறர் உள்ளும் வெளிப்பட்டு எல்லோரும் தயவு நிலையை அடைவதற்கான
சூழ்நிலை விரைவில் வரக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய உலகம் உள்ளது. வேண்டாதவை அழியும். நன்னெறியை, தயாநெறியை அனைவரும் ஏற்று இன்புறுவர். கிபி 2000 ஆண்டில் இந்த உலகம் எப்படி இருக்கும் என்பதை ஆராய்ந்து கருத்துக்களை பலர் வெளியிட்டுள்ளனர். உலகம் உலகமாகத்தான் இருக்கும். அவரவர் எண்ணங்களுக்கு ஏற்ப கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர். ஆண்டவர் உள்ளத்தை யார் அறிவர்? தயவு ஒளியின் செயல் எப்படி விளங்கும்? தயா இன்ப வாழ்வு வாழ உரியவர் ஆவர் எல்லோரும். அது இன்னும் 18 ஆண்டுகள் அல்ல, 180 அல்ல, 1800 ஆனாலும் எல்லோரும் இங்கு தயவு இன்ப வாழ்வை ஏற்று நித்தியமாக வாழப்போவது உண்மை. தயாபெருஞ்சோதிபதி தனிப்பெரும் தயவாக நம் சிறநடு கோவில் கொண்டு விளங்குகின்றதை சத்விசாரத்தால் கண்டு கலந்து அதுவாக நிற்கின்றோம். இங்கிருந்துதான் தயவின் 3 கூறுகள் அறிவாக தலையெடுத்தும், உயிர் செயலாக இதயத்தின் கண்ணும், உருவத் தோற்றமாக உடலின் நிறைந்தும் தயவுதான் விளங்குகின்றது. இந்த விசார ஞானத்தோடு உலகில் தயா அனுபவ வாழ்வு தழைத்திட வாழ வேண்டும். இதற்கென்றே நம் தயவு ஆலயம் முப்பிரிவு கொண்ட தயா தர்மசாலையுடன் செயல்படுகின்றதை காண்கின்றோம். இவ்வனுபவ வாழ்வு நம் மூலம் எங்கும் பரவுவதாக. தயவு. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, தயவு.